வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முள்ளில்லா கத்திரி ஆராய்ச்சி குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயர் ரக மாதுளை சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி வெங்கடேசன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பச்சை பயிரில் மஞ்சள் தேமல் நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை கண்டுபிடித்தல் குறித்து முனைவர் எம் பாண்டியன் தரும் விளக்கம். தொடர்ந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் தஞ்சாவூர் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற அறிவியல் வாரம் கொண்டாட்டம் பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு மற்றும் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள், மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. உயர் ரக மாதுளை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி வெங்கடேசன். இவர் தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரம் ஓடைப்பட்டி கிராம விவசாயி ஆவார். திராட்சை தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்து வந்ததோடு தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் உயர் ரக மாதுளை சாகுபடியினை மேற்கொண்டு அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் ஐடிஐ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு வெளியில் அங்கிட்ட இங்கிட்டெல்லாம் வேலைக்கு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு இங்கே தண்ணி வறட்சி கூடி போச்சு, எங்களால் விவசாயத்தை இருக்க முடியலைன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது சரி வந்து நாங்களும் விவசாயத்தை தொடர்ச்சியாக பண்ணி பார்த்தோம். தண்ணியோட ஆழம் கீழே போக போக தண்ணியில் சரியான உரம் சத்து எஃபெக்ட் இல்லை. சரி என்ன செய்வோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் மண் பரிசோதனை நம்ம கேவிகே காமாட்சிபுரம் கேவிகேயில் போய் டெஸ்ட் பண்ணும்போது உவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி மாற்று இது என்ன செய்யலாம்னு சொல்லும்போது அவங்க இஎம்னு ஒரு இது 200 லிட்டருக்கு 1 லிட்டரு போட்டு மண்ணில் நீங்கள் பயிர் எந்த பயிர் வச்சாலும் நீங்கள் மண்ணில் போட்டு வைங்க, அப்படி மண்ணில் தெளித்து விட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து என்ன பண்ணால் திராட்சை வைக்கலாமான்னு ஒரு இது அனலைசன் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இந்த ரூஸ்டாக் பதியம் அதுன்னு வந்து கொடுத்தவங்களே மாதுளை பயிர் நல்லா வரும், உங்கள் அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிர் தான் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழி நிலத்துக்கு நாங்களே வந்து மாதுளை பயிரை சாகுபடி பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து நாங்கள் தொழு உரம் இஎம் இந்த கரைசலெல்லாம் தெளித்து விட்டு இந்த மண்ணில் எந்த டிசீஸ் இல்லாத அளவுக்கு தொழு உரங்களை நிறைய நாள் மக்க வச்சு அதில் அசோஸ்பயர்லாம் பாக்டீரியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூடமோனஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு தொழு உரம் போட்டு இதனா புது பயிர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி செடியை நல்லா திருப்தியாக வளர்த்துட்டு வந்தோம் சார். ஃபஸ்ட்டு செடி வச்சதுலேருந்து 3 மாதத்துலேருந்தே பூ எடுக்கும் சார். ஆனால் அந்த பூவை வந்து நாங்கள் முதல்லேருந்தே எடுத்து பறித்து வெளியே எடுத்துகிட்டே இருக்கணும். பூவை எதுவுமே செடி எடுக்காமல் பூவை எடுத்து காய் எடுக்கும். எந்த வருமானமும் எடுக்காத அளவுக்கு வெறும் செடியை மட்டும் வளர்க்குற குறிக்கோள் இருக்கணும். ஒரு 18 மாதம் ஆகுது. அப்படியே 18 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு கபாத் அடித்தோம். அடிக்க சொன்னாங்க. கபாத் அடித்தாதே நல்லா ஒரே யூனிஃபார்மாக வரும்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு அடித்து பார்த்தோம். அப்போ ஒரு செடிக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ தான் ஈல்டு வந்துச்சு. சரி என்ன இப்போ தான் இவ்வளோதான் ஈல்டு வருது, நாங்கள் நல்ல மகசூல் வரும்னு நினச்சோன்னு எதிர்பார்த்தோம். இல்லை சார் 3 வருஷமாவது செடியை
நீங்கள் எதுவுமே ஈல்டு எடுக்காமல் தான் வளர்க்கணும்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 3 வருஷத்து வரைக்கும் எந்த ஒரு வருமானம் இல்லாமல் வளர்த்துக்கிட்டு தான் சார் வந்தோம். வளர்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த கபாத் அடிச்சோன்னே எத்திரால் அடித்து அப்புறம் உரம் கலப்புரங்கள் அப்புறம் நாங்கள் அதிகமாக இதில் பயன்படுத்துகிறது வந்து என்னென்னா இந்த கோமிய கரைசல் பஞ்சகாவியன்ற மாதிரி நாங்களாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஜாஸ்தியில் இல்லை, வெல்லம் கோமியம் சாணம் இந்த 3ஐ மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த நிழல்லே வச்சு அதை அடிக்கடி ஊற்றிட்டே வந்தோம். மேற்கொண்டு மண்புழு உரம் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தோட்டத்திலே செட்டு போட்டு மண்புழு உரத்தை ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்குறது மண்புழு உரம் தான் அதிகமாக கொடுத்துட்டு வரோம். கபாத் அடித்தோம், எத்திரால் ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்ப்ரே பண்ண 45வது நாள்லேருந்து பூ எடுக்குது சார். இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் 45வது நாள்லேருந்து பூ எடுக்க ஆரம்பிச்சு. 45வது நாள்லேருந்து அந்த காயோட சைஸு, இந்த இலையோட அகலம், இலையில் எந்த பறவை கண் நோய், இப்போ இந்த செவட்டை, இந்த காஞ்சாரி, கருஞ்சாம்பல் எந்த நோயும் வராத அளவுக்கு நாங்கள் பயிர் பாதுகாப்பு முறையை கரெக்டாக கையாண்டுட்டே வரோம். பழம் பூ எடுக்கும்போதே உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த போரான், அப்புறம் நோய் எதிர்ப்புக்கு சூடோமோனாஸ் அப்போ ஊட சூடோமோனாஸ் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த கரும்புள்ளி எந்த நோய் எதுவுமே வராமையே இருந்துக்கிறது சார். போரானும் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கு, காய் பழம் உதிராமல் காய் நல்லா பருமன் வர அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. செடிக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காய் நிற்கிதுங்க சார். இப்போயும் ஒரு செடிக்கு 60 கிலோ 50 கிலோ குறையில்லாமல் நிற்கும். வருமானம்னு சொல்லும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது வருமானம் வந்துகிட்டே தான் சார் இருக்கும். நல்லாத்தான் இருக்குது. திராட்சையை விட இது எங்களுக்கு பொதுவாக பரவாயில்ல. ஏன்னா லேபர் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி மருந்து செலவும் இல்லை, நாங்கள் பல ஆளுகள் இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. ஒரு கிலோவுக்கு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் நல்லா பர்மன் கொண்டு வந்து 60-70 ரூபா வரைக்கும் கூட நல்ல ரேட்டெல்லாம் கிடச்சிருது. செடிக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு செடியிலேருந்து 25 கிலோ 30 கிலோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். கிலோவுக்கு என்றைக்கு நான் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு குறையில்லாமல் விற்றுரும் சார் இங்கே ஸ்பாட்லேயே. ஏன்னா ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால மக்கள் லோக்கல்லே நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. மற்றபடி வெளி மாநிலம்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவங்க ஜாஸ்தி வந்து கேரளாக்காரவங்க இதை ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க சார். இங்கே தோட்டத்திலே வந்து பார்த்துட்டு இங்கேயே அவங்களே பிக்கிங் பண்ணி நம்ம எடையை கொடுத்து இங்கேயே காசு கொடுத்துட்டுலாம் போயிடுறாங்க. தாராளமாக திராட்சையை விட இது நல்லாவே பண்ணலாம் சார். ஏன்னா திராட்சை வந்து லேபர் காஸ்ட்டு, மருந்து அடிப்பு இதெல்லாம் கூடுது. இது அந்தளவுக்கு இல்லை. ஒரு சிறு விவசாயிகள் ஒரு குழி நிலம் 2 குழி நிலம் போடலான்னு சொல்லும்போது இதை வச்சே ட்ரை பண்ணலாம். கூலியால் செலவு இல்லாமல் தண்ணி மட்டும் இருந்தால் கொஞ்சம் போதும். மண் நல்ல மண்ணாக இருக்கணும். கருப்பு மண் இது கொஞ்சம் ஏற்ற மண்ணாக இல்லைன்றாங்க. செம்மண், மணல் கலந்த செம்மண், சரளை இதெல்லாம் நல்லா பிரமாதமாக வரக்கூடிய ஒரு பயிர் சார் இது மாதுளை. மேலும் விவரம் பெற விவசாயி பி. வெங்கடேசன் அவர்களை 09751281617 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் பயனாக வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பச்சை பயிரில் மஞ்சள் தேமல் நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை கண்டுபிடித்துள்ளது. இதன் சிறப்பியல்புகள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் நோக்கமாக முதல்ல ஒரு ரகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அதாவது பச்சைப்பயிரில் VRM-GG1ங்கிற ரகம். அது நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம். மஞ்சள் தேமல் நோய்க்கும் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய ரகமாக இருக்கிறது. அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். இப்போ அந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் பயிர் வகை பயிர்களை ஆராய்ச்சி பண்ணுற நிலையத்திலிருந்து நிறையா ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. உளுந்து பச்சைப்பயிரை கம்பேர் பண்ணும்பொழுது பச்சைப்பயிரில் கம்ப்ளீட் ரெசிஸ்டண்ட், அதாவது மஞ்சள் தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தற்பொழுது இல்லை. ஆனால் உளுந்தில் இருக்குது. உளுந்தில் வம்பன்லேருந்து நிறையா நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அது ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இப்போ பச்சைப்பயிரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் ஒரு சீசனில் இருக்கும், இன்னொரு சீசனில் போடும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த மஞ்சள் தேமல் நோயினுடைய தாக்கம் வரும். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா கம்ப்ளீட் ரெசிஸ்டண்ட்டு. ஒரு சீசனில் போட்டானா வரக்கூடாது, அடுத்த சீசனில் வரக்கூடாது, அதே மாதிரி ஒவ்வொரு சீசனிலும் வராமல் இருக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணோம்னாக்க இதில் காட்டு செடிகள், அதாவது அந்த அம்பலேட்டாங்கிறது சொல்லக்கூடிய ஒரு செடியை எடுத்து அதை அப்பாவை வச்சுக்கிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண இந்த
விஆர்எம்ஜிஜி 1 வந்து அம்மாவை வச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா சுத்தமாக வந்து மஞ்சள் தேமல் நோயுமே இல்லாமல் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம அந்த பச்சைப்பயிறு ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுனாக்கா செடியை பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு செடி மாதிரியே இருக்கும். காய்கள் எல்லாமே வந்து அந்த காட்டு செடியினுடைய காயினுடைய இது வந்துடுது. இதில் வந்து முழுமையாக வந்து இந்த இப்போ இருக்கிற அந்த 21 வைல்டு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்கிறது காட்டு செடிகள், பச்சைப்பயிறு சார்ந்ததும் உளுந்து சார்ந்ததும் இந்த செடிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த அம்பலேட்டாங்கிற செடியில் தான் வந்து ரெசிஸ்டண்ட்டே இருக்குது. இது எல்லை மொசைக்கை தாங்கிக்கொள்ளும், எந்த சீசன் போட்டாலும் வரதே இல்லை. அதுக்காக தான் அதை நாங்கள் தேர்வு செஞ்சு இந்த பச்சைப்பயிரில் வந்து கிராஸ் பண்ணும்போது கிராஸபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி ஃபீல்டில் பார்க்கலாம். இந்த இதிலிருந்து அந்த 8 பிளாட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஜென்ரேஷன் தான் போட்டிருக்கிறோம். இப்போ எல்லாமே வந்து 12வது ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து எந்த ஒரு சின்ன டிப்பு கூட நமக்கு வந்து இது எல்லோ மொசைக் வந்து வர்றது கிடையாது. அடுத்த ஒரு நல்ல ஒரு அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகத்தோட ஒட்டு கட்டி திரும்ப வந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த ஆராய்ச்சியும் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்குது. இப்போ இதில் ஒரு என்ன விசேஷங்கன்னாக்கா, இப்போ இந்த அம்பலேட்டாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தாங்கி வளரும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய ரகமாக இருக்குது. அதே மாதிரி ரெயின்ஃபெட்டுக்கும் சுச்சுவேஷனுக்கும் சூட்டபுளான ரகமாக இருக்குது அந்த காட்டு செடி. அதை விட மஞ்சள் தேமல் நோய், அதே மாதிரி புரிக்கிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பச்சைப்பயிறு உளுந்தெல்லாம் வச்சோம்னா உடனே வந்து ஒரு பூச்சி ஒன்று வந்துடும். அதுலேயும் வந்து அதிகமாக தாக்காத ரகமாக ஒரு செடியாக அந்த செடி இருக்கிறதுனால இதை நாங்கள் தேர்வு செஞ்சு நாங்கள் இதில் ஒட்டு கட்டி நாங்கள் கலைப்பணம் செய்து கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ இந்த இதில் பார்க்கணும்னா இந்த லைன்ஸ்லேயே சில லைன்ஸ் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து இந்த மெக்கானிக்கல் ஹார்வெஸ்ட்டுக்கு உகந்த ரகமாக வருது. மேலே வர்றது டாப்பில் வந்து காய் வர மாதிரி வருது. அறுவடை செய்யும்போது இப்போ ஆள் கிடைக்காதனால இப்போ மேலே வந்து அறுக்கிற மாதிரி ஒரு மிஷின் அவுட்டாக இருக்கிற மாதிரி எந்த இது காய்களும் வந்து கீழே தங்காமல் சேதமடையாமல் வரதுக்கான வாய்ப்புகளும் இதில் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குது. 2-3 லைன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதையும் நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் ஃபர்தராக வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஆராய்ச்சியை நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் பாண்டியன் அவர்களை 09865173633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் தஞ்சாவூர் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வாழ்க உழவர் வாழ்க அறிவியல் வாரம் கொண்டாட்டம் பற்றிய அறிவிப்பு. முன்னாள் பாரத பிரதமர்கள் வாஜ்பாய், சௌத்ரி சரண் சிங் ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வாழ்க உழவர் வாழ்க அறிவியல் வாரம் நாடெங்கும் சிறப்பாக இம்மாதம் 23/12/2015 முதல் 29/12/2015 வரை கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் தஞ்சையில் உள்ள மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் கூண்டுகளில் மீன் வளர்ப்பு பற்றிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட விவசாயிகள் 20 பேர் பங்கேற்றனர். மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல், நீர்த்தர மேலாண்மை, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அறுவடையும் சந்தைப்படுத்துதல் குறித்து மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் விளக்கமாக விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இது மட்டுமல்லாமல் வாழ்க உழவர் வாழ்க அறிவியல் வாரம் கொண்டாட்டத்தின் இன்னொரு நிகழ்வாக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் உள்ள நபார்டு வங்கி மாவட்ட மேம்பாட்டு மேலாளர்களுக்கான கண்டுணர்வு முகாம் ஒரத்த நாட்டிலுள்ள மானல் மீன் பண்ணையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நபார்டு வங்கி இணை பொது மேலாளர் திரு பி வீராசங்கர் பங்கேற்றார். நபார்டு வங்கி மாவட்ட மேம்பாட்டு மேலாளர்களுக்கு நன்னீர் மீன் வளர்ப்பில் கெண்டை மீன் குஞ்சு உற்பத்தி, மீன் குஞ்சு வளர்ப்பு, மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல், நீர்த்தர மேலாண்மை, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அறுவடையும் சந்தைப்படுத்துதல் குறித்து மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார். மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் பெறுவதன் அவசியம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. தஞ்சை நபார்டு வங்கி மாவட்ட மேம்பாட்டு மேலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 87.4%, காற்றின் வேகம் மணிக்கு 6.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.8 செல்சியஸாகவும், மழையளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 391.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 925.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4ஆகவும் இருந்தது. திண்டுக்கல் மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. பருத்தியில் வெள்ளை ஈ மற்றும் தத்துப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% 5 மில்லிலிட்டர் மற்றும் தயோமீதாக்சம் 6 கிராம் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த கார்பன் டசிம் 500 கிராம் அல்லது மேன்கோசெஃப் 200 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2500 கிராம் 1 ஹெக்டருக்கு 45 நாள் இடைவெளியில் தெளிக்கவும். கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 250 கிராம் பெரஸ் சல்பேட் 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நீரின் செலவினை குறைக்க சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். மதுரை மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. வயலில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற தகுந்த வடிகால் வசதி செய்யவும். நெல்லில் பழுப்பு நிற நோய் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மேன்கோசெஃப் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் 2 முதல் 3 தடவை 10 முதல் 15 நாள் இடைவெளியில் தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் 25 EC 1000 மில்லி 1 ஹெக்டர் அல்லது பாஸ்போமிடான் 40 SL 600 மில்லி ஹெக்டர் அல்லது பிரபினோபாஸ் 50 EC 1000 மில்லி ஹெக்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள்.
இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேலூர் மாவட்டத்தில் புகழ் பெற்றது முள்ளு கத்திரி ஆகும். இதன் சுவையும் தரமும் மிகவும் சிறப்பானதாகும். அதில் தற்சமயம் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் முள்ளில்லா கத்திரி என்ற புதிய ரகத்தினை ஆராய்ச்சியின் மூலம் வெளியிட்டுள்ளது. முள்ளில்லா கத்திரியின் சிறப்பியல்புகள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த முள்ளு கத்திரியானது ஒரு சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது. எல்லா காய்கறி பயிர்களிலும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முள்ளு கத்திரி வந்து அதிகமாக அங்கே சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் என்ன சிறப்பிதம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இது பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப உகந்த ஒரு கத்திரிக்காய் இது. ஸோ டேஸ்ட்டும் கூட என்னென்னா, இப்போ வந்து மற்ற கத்திரிக்காயில் கம்பேர் பண்ணும்போது இந்த கத்திரிக்காயினுடைய விலை வந்து அப்படியே டபுளாக விற்கும். அதனால் வந்து விவசாயிகள் வந்து அதை முள் இருந்தாலும் வந்து உற்பத்தி பண்ணுறதை வந்து அவங்க நிறுத்துறதில்ல. எல்லா சீசன்லேயுமே வந்து இந்த கத்திரிக்காயை போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து இங்கே வேலூர் மாவட்டம் வந்து சென்னையை பக்கத்தில் இருக்கிறதுனால கோயம்பேடுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விவசாயிக்கு ஒரு உற்பத்தியை பண்ணி விற்கிறதுக்கு எந்த தங்குதடையும் இல்லாமல் இருக்கிறது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் என்ன பிரச்சனை என்னென்னா, முள் தான் பிரச்சனை. பறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தப்பி தவறி ஏதாவது இப்போ மாற்றி ஏதாவது பண்ணோம்னா உடனே கையில் குத்திடும். அதனால் ஹார்வெஸ்டிங் வந்து ரொம்ப பிரச்சனை. இதனுடைய சிறப்பியல்புகள் என்னான்னு பார்த்தோம்னா, பூச்சி நோய் தாக்குதல் ஓரளவுக்கு மற்ற கத்திரிக்காயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சிருக்கும். இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னா இந்த முள் தான். முள் இருக்கிறதுனால என்னவோ அதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ எங்களுடைய நோக்கம், ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, விவசாயிகள் வந்து முள் இல்லாத இந்த கேரக்டரை, இதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் மாற்றாமல் ஒரு கத்திரிக்காயை கேட்டதுனால நாங்கள் வந்து இதுக்கான ஆராய்ச்சி முனைப்போடு செய்து இந்த முள் இல்லாத கத்திரியை முள்ளு கத்திரியோடு சேர்த்து ஒட்டுக்கட்டி கலப்பினம் செய்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னாக்கா, தலைமுறையை தாண்டி இப்போ 4வது 5வது தலைமுறையில் இப்போ இருக்கிறது. இன்னும் ஒரு 2 தலைமுறை போச்சுனாக்கா விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த நல்ல முள் இல்லாத கத்திரி, அதே முள்ளு கத்திரியுடைய கேரக்டர்ஸ் உள்ள கத்திரியை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கு இப்போ முனைப்பிட இருக்கிறோம். இது வெளியில் வந்துருச்சுன்னா விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த கையில் வச்சுருக்கிற காயை பாருங்கன்னா முள்ளு கத்திரிக்காய்.
முள்ளெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே முள், இங்கே முள், இங்கே முள், இங்கே முள், இங்கே முள். இது வந்து முள்ளு கத்திரிக்காயும் முள் இல்லாத கத்திரிக்காயும் கிராஸ் பண்ணினது, அதனால் வந்து முள்ளு கத்திரிக்காயே வந்திருக்குது. ஸோ இதுவும் டேஸ்ட்டு வந்து அதே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து முள் இல்லாத கத்திரிக்காய், சின்ன பிஞ்சு. இதை வந்து நான் இப்போ நல்லா தொடுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் அழகாக தொடுறேன். என்னால் முள் இல்லாததுனால என்னால் தொட முடியுது. ஸோ இதே வந்து இந்த கேரக்டர், இந்த முள்ளு கத்திரிக்காயினுடைய கேரக்டர் மாறாமல் இருக்கிற கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முள் இல்லாத கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா அந்த முள் இல்லாத கத்திரிக்காயும் ஒன்றாவே தெரியும் பார்க்குறதுக்கு. பட் இதில் நான் தொடர்றேன் பாருங்கள், இதில் வந்து சுத்தமாக முள்ளே கிடையாது. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே என்ன பண்ணோன்னாக்கா, இப்போ அந்த ஆரம்ப ஆராய்ச்சியிலேயே இந்த 2 காயினுடைய சத்துக்கள் என்ன இருக்கிறது, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் வந்து லேப்லேயே கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்கள் இதுலேயும் சாப்பாட்லேயும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை விட வந்து நம்ம இப்போ அந்த கன்சியூமர்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக வந்து நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க அதில். அதனால தான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஆராய்ச்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் வந்து திரும்பி ஃபாலோ பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். இதை பொறுத்த மட்டில் நமக்கு வந்து இந்த டைப்பு வந்து இதே முள்ளு கத்திரி டைப்பே நமக்கு கிடச்சிருச்சுன்னா, இந்த முள் கத்திரி டைப்பே நமக்கு கிடச்சிருச்சுனாக்கா நிச்சயம் வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் பறித்து 1 மணி நேரத்தில் பறித்து வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணுன்னாக்கா இந்த கத்திரிக்காய் பறிக்கும் போது ஈஸியாக பறிச்சிடுவாங்க. பட் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பறிக்க முடியும். அதே மாதிரி இதை சார்ட் அவுட் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து கையில் குத்தும். அதனால் வந்து இந்த முள்ளினுடைய தாக்கத்தை வந்து அவங்கெல்லாம் உணர்ந்த பிறகு நம்மகிட்ட கேட்டதுனால நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். என்ன இதில் ஒரு பெரிய விசேஷம்னா, இதனுடைய சத்துக்கள், இதனுடைய கேரக்டர்ஸ், இதனுடைய டேஸ்ட் எல்லாம் மாறாமல் அப்படியே பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போயே டிமாண்டை சீடை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் இன்னும் ஒரு 2 சீசன் டெஸ்ட் பண்ண பிறகு நிச்சயம் வந்து இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் நிச்சயம் இதை கொடுப்போம். ஸோ நோய்கள்னு பார்த்தா கூட இந்த கத்திரிக்காயில் வந்து அந்த முள்ளு கத்திரிக்காயில் என்ன டைப் ஆஃப் நோய் வருதுங்களோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதோ அதே தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஒன்லி இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, முள்ளை மாத்திரம் அந்த செடியிலேருந்து எடுத்துருக்குறோம். பாக்கி எல்லா கேரக்டர்ஸும் வந்து அப்படியே இதில் இருக்கும். முள்ளாத கத்திரிக்காயில் முள்ளு கத்திரிக்காய் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து இதனுடைய விலைகள் வந்து குறையிறதுக்கு சான்சஸே இல்லை. இது வந்துருச்சுன்னா அந்த பழைய இது போயிடுங்கிற அந்த இதுவுமே இருக்காது. ஏன்னா அதுவுமே இருக்கும், மார்க்கெட்டில் இருக்கும். அதை விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, இதை விரும்பி சாப்பிட்றவங்க நிச்சயம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் இதில் இருக்கிறதுனால நாடளவில் இது கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் விவரம் பெற முனைவர் எம் பாண்டியன் அவர்களை 09865173633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. முப்பத்து 1/12/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தாம்சன் விதையில்லா திராட்சை சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் கந்தர் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுதல், மண் மற்றும் நீர் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் பிரசாந்த் ராஜன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.